ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜா பொறக்கறதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட பேரை ஒரு புத்தகத்துல எழுதி வைக்க முடியுமா? இதோ கற்பனை கதை மாதிரி இருக்குல்ல. ஆனா இது நிஜம். வரலாற்றிலேயே நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவம். வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். இந்த கேள்விதான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி. இது நிஜமாவே சாத்தியமா இல்ல இது வெறும் கட்டுக்கதையா? வாங்க இந்த மர்மத்துக்கான விடைய தேடுவோம். நம்ம கதை ரொம்ப வருஷம் பின்னோக்கி போகுது. அதாவது கிமு 700ஆம் ஆண்டுக்கு. அப்போ எஸ்ஐயான்னு ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல்ல இருந்தாரு. அவரு கடவுள்கிட்ட இருந்து வர்ற செய்திகளை எழுதி வச்சிட்டு இருந்தாரு. அப்போதான் எதிர்காலத்தை பத்தி ஒரு நம்ப முடியாத விஷயத்த அவர் பதிவு செய்யறாரு. இங்கதான் அந்த ஆச்சரியமே தொடங்குது. அந்த எழுத்துக்கள்ல எஸ்ஐயா ஒரு குறிப்பிட்ட பேரை குறிப்பிடுறாரு. அந்த பேர் சைரஸ். அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல வரப்போற இந்த ராஜா கடவுளோட விருப்பத்தை நிறைவேற்றுவார்னு அவர் எழுதுறாரு. இந்த விஷயம் ஏன் இவ்ளோ ஆச்சரியமா இருக்குன்னா, எஸ்ஐயா இதை எழுதும்போது சைரஸ்னு ஒருத்தர் உலகத்திலேயே கிடையாது. ஏன் அவர் பொறக்கறதுக்கே இன்னும் 120 வருஷம் இருந்துச்சு. அவர் ராஜாவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 150 வருஷம். சரி, இப்போ ஒரு 120 வருஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். பெர்ஷியாவுல மகா சைரஸ்னு ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி உருவாகிறாரு. அவரோட படைகள் போற இடமெல்லாம் வெற்றிதான். ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு சக்தி வாய்ந்த பேரரசா அவரோட சாம்ராஜ்யம் மாறிட்டு இருக்கு. இந்த டைம் லைனை பாருங்க. ஒரு பக்கம் எஸ்ஐயா எழுதின தீர்க்க தரிசனம், இன்னொரு பக்கம் சைரஸோட பிறப்பும் வெற்றியும். ரெண்டுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 150 வருஷம் இடைவெளி. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய காலகட்டம். அப்புறம் கிமு 539ல அந்த காலத்தோட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நகரமான பாபிலோன சைரஸ் கைப்பற்றாரு. சொல்லப்போனா அவர்தான் அப்போ கிங். அவரோட அதிகாரத்தோட உச்சத்துல இருக்காரு. வரலாறு அவர் கையில தான் இருக்குன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. சைரஸ் பாபிலோனை ஜெயிச்ச அந்த சமயத்துல யூத பெரியவர்கள் சிலர் அவரை பார்க்க வராங்க. அவங்க கையில ஒரு ரொம்ப பழமையான தோல் சுருள் இருக்கு. ஆனா அந்த சுருள் தான் அந்த பேரரசோட எதிர்காலத்தையே மாத்த போகுதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியாது. அப்போ அந்த சந்திப்புல என்ன நடக்குதுன்னா, அந்த பெரியவங்க சொல்றாங்க, ராஜா, எங்க கிட்ட ஒரு முக்கியமான புனித நூல் இருக்கு, அது நீங்க பார்க்கணும்னு. சைரஸும் என்ன அது எப்போ எழுதுனதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க 150 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட தீர்க்கதரிசி ஏசாயா எழுதுனதுன்னு சொல்றாங்க. உடனே சைரஸ் சரி காட்டுங்கன்னு சொல்றாரு. இப்போதான் நம்ம கதையோட கிளைமேக்ஸ். சைரஸ் அந்த பழைய தோல் சுருளை வாங்கி விரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி படிச்சுட்டே வரும்போது அவரோட கண்கள் ஒரு குறிப்பிட்ட வரியில அப்படியே நிக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்க, தான் பிறக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு சுருள்ல சைரஸ் தன்னோட சொந்த பேரையே படிக்கிறாரு. அந்த ஒரு நிமிஷம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவரோட முதல் ரியாக்ஷன் அதுதான். என்னது, ஏன் பேரா? அவருக்கு ஒண்ணுமே புரியல. அதிர்ச்சியோட உச்சம். இது எப்படி சாத்தியம்? இந்த சுருள்ல ஏன் பேர் எப்படி வந்துச்சுன்னு ஒரே குழப்பம். அப்ப அந்த யூத பெரியவங்க சொல்றாங்க, ஆமா ராஜா, இது தற்செயலா நடக்கல. இஸ்ரவேலோட கடவுள் உங்கள பேர் சொல்லியே கூப்பிட்டிருக்காருன்னு. இத கேட்டதும் சைரஸ்க்கு திகைப்பு இன்னும் அதிகமாகுது. அவர் மனசுக்குள்ள ஒரே கேள்விதான். நான் ஒரு வெளிநாட்டு ராஜா, பெர்ஷியாவை சேர்ந்தவன். நான் உங்க கடவுளை வணங்குறது கூட இல்ல. அப்படி இருக்கும்போது உங்க கடவுளுக்கு என்ன எப்படி தெரியும்? என் பேரை எப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ல முடியும்? ஆனா அந்த தீர்க்க தரிசனம் அவரோட பேரை சொன்னதோட நிக்கல. அதுக்கு மேலையும் சொல்லுச்சு. அதாவது சைரஸ் என்ன செய்யணும்னு ஒரு வேலையையும் அது சொல்லியிருந்துச்சு. அந்த வேலை என்னன்னா, அழிக்கப்பட்ட எருசலேம் நகரத்தையும் அதோட தேவாலயத்தையும் திரும்பவும் கட்டணுங்கிறது தான் அந்த கட்டளை. இதுதான் அந்த கதையில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அதுவரைக்கும் நான் தான் வரலாற்றை உருவாக்குறேன்னு நினைச்சிட்டு இருந்த சைரஸ், இல்ல, ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு வரலாற்றை நிறைவேற்றுற ஒரு கருவிதான் நானு உணர்றாரு. இந்த ஒரு உணர்தல் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட பாதையையே மாத்திடுச்சு. சரி, இந்த தீர்க்க தரிசனத்தை படிச்சதுக்கு அப்புறம் சைரஸ் என்ன செஞ்சாரு? இது ஏதோ ஒரு பழைய கதையன்னு தூக்கி போட்டுட்டாரா? இல்லவே இல்ல. அவர் உடனே செயல்ல இறங்கினாரு. அவர் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஆணையே பிறப்பிக்கிறாரு. அதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. 1, யூத மக்கள் எல்லாரையும் விடுதலை செய்யணும். 2, எருசலேம்ல இருக்கிற தேவாலயத்தை திரும்பவும் கட்டணும். 3, அதுக்காகிற செலவு எல்லாத்தையும் அரசாங்க கஜானாவில இருந்தே குடுக்கணும்னு உத்தரவு போட்டாரு. பாருங்க, அந்த தீர்க்க தரிசனத்துல என்ன இருந்துச்சோ அதையே அப்படியே சட்டமா மாத்தினார். சைரஸ் போட்ட இந்த ஒரு உத்தரவால பாபிலோன்ல அடிமைகளா இருந்த 50,000க்கும் அதிகமான யூத மக்கள் அவங்களோட சொந்த ஊரான எருசலேமுக்கு திரும்பி போனாங்க. அது ஒரு மிகப்பெரிய விடுதலை பயணம்னே சொல்லலாம். இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கிமு 700ல ஒரு தீர்க்கதரிசியோட கையால எழுதப்பட்ட வெறும் வார்த்தைகள் கிமு 539ல
அதாவது 180 வருஷம் கழிச்சு உலகத்தோட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட அதிகாரப்பூர்வ சட்டமா மாறுச்சு. வெறும் வார்த்தைகள் நிஜமான வரலாறா மாறிப்போச்சு. இந்த சைரஸோட கதை நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. வரலாறுங்கிறது சும்மா அப்பப்போ நடக்கிற விஷயங்களோட தொகுப்பா, இல்ல அது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டோட பிரதிபலிப்பா? நம்ம வாழ்க்கை, நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் தற்செயலா நடக்குதா, இல்ல ஒரு பெரிய திட்டத்தின்படி நம்ம எல்லாரும் நம்ம பாகத்தை நடிச்சிட்டு இருக்கோமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?